أعمالنا من لا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي زدني علما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள், குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறையில்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அருள் புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவீனங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும், வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும், வறுமையின் பிடியிலிருந்தும், கோர விபத்திலிருந்தும், கொடிய நோய் நொடிகளிலிருந்தும், கெட்ட மௌத்திலிருந்தும், கெட்ட ஆட்சியாளரிலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. தனிமையிலும் கூட்டத்திலும், இருளிலும் வெளிச்சத்திலும் அல்லாஹிற்கு பயந்து அவனுக்கே அடிபணிந்து நடக்கக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணத்தை தழுவக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய பெற்றோர்களுக்கும் நமது செல்வங்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி தந்தல் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு குர்ஆன் உருவாக்கிய மாற்றங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில சொல்லி காட்டுவான், ஒரு சமுதாயமோ அல்லது ஒரு தனி நபரோ தன்னை மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களிடத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் தரமாட்டான். ஒரு நல்ல ஒரு மாற்றம் நம்மிடம் வர வேண்டும் என்றால் முதலில் அதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். எல்லாத்தையும் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். விதியில என்ன இருக்குதோ அதுதானே நமக்கு நடக்க போகுது. அதனால நம்ம எப்போ இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருப்போம், செய்யக்கூடிய தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அல்லாஹ்வா என்னைக்கு நமக்கு ஹிதாயத்தை தரானோ, அல்லாஹ்வா என்னைக்கு நமக்கு திருந்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை தரானோ அன்னைக்கு நம்ம திருந்திக்கலாம் அப்படின்ட்டு பெரும்பாலான மக்கள் இருப்பாங்க. இன்னைக்கு மனிதர்கள்ல, குறிப்பாக முஸ்லிம்கள்ல பெரும்பான்மையான மக்களை பார்த்தீங்கன்னா வருத்தமான ஒரு செய்தி, ரமலானுடைய காலகட்டத்துல பகல் நேரங்கள்ல முஸ்லிம்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு தெருவுல ஒரு முஸ்லிம் புகைப்பிடித்து கொண்டிருக்கிறார் என்றால் இதை விட ஒரு பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயம் என்ன இருக்கு? ரமலானுடைய காலகட்டத்துல உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல முஸ்லீம் அல்லாத ஒருவர் ரமலானுடைய காலகட்டத்துல உணவு உண்டதையே ரொம்ப கடுமையா கோபம் கொண்டவங்க யாரு? உமர் ரலியல்லாஹு. ரமலானுடைய காலகட்டத்துல நோன்பு வைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. நோயாளியா இருக்கிறாங்க,
அல்லது வேற ஏதாச்சும் ஒரு காரணத்தினால நோன்பு வைக்க முடியல, தகுந்த காரணத்தினால நோன்பு வைக்க முடியல அப்படின்னா அவங்க கூட வெளிப்படையா சாப்பிட்றத குடிக்கிறத தவிர்த்துக்கிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய தெருவுலையே நோன்பு வைக்காம அதுவும் பெரிய ஹராமான ஒரு விஷயத்த வெளிப்படையா நின்று செய்யறாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய மனசுக்கு வேதனையா இருக்குது. அப்ப இவர்களை போன்றவர்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னா அல்லாஹ்வா ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற மாதிரி தான் செய்யறது தவறு, ஒரு முஸ்லிமா இருந்துகிட்டு இந்த மாதிரி நம்ம செய்யலாமா, அதுவும் ரமலானுடைய காலகட்டத்துல அப்படின்ற மாதிரி அவங்களே தான் செய்யக்கூடிய தவறை எண்ணி வருந்தி திருந்தணும் அப்படின்னு நினைச்சாதான் அல்லாஹ் திருந்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பான். தான் செய்யறது தவறுன்னே அவர் உணர மாட்டிருக்கிறாரு, தான் செய்யறத தவறு, அதை விட்டு ஒதுங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமே இல்லை அப்படின்ற போது அல்லாஹ் எப்படி ஒரு திருந்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பை கொடுப்பான்? சில மனிதர்கள் நினைச்சு வச்சிருக்கிறாங்க, நம்ம நல்லதானே இருக்கிறோம், தொழுகிறது இல்லை, பாவங்களை செய்யறோம், வியாபாரம் செஞ்சா மோசடி கொஞ்சம் செய்யறோம், மற்றபடி ரொம்ப அடாவடித்தனமா பேசுறோம், இப்படிலாம் இருந்து நம்ம இப்ப என்ன குறையில இருந்துட்டோம், நல்லதானே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சில பேர் நினைச்சு வச்சிருக்கோம். நமக்கே கூட சில சமயங்கள் பாத்தீங்கன்னா சில பாவங்களை செஞ்சிருவோம், செஞ்சதுக்கு பின்னாடி நம்ம நல்லதானே இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை என்ன தண்டிச்சுட்டானா, சரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறோம்ல. இது மிகப்பெரிய ஒரு தவறு. ஷைத்தான் நம்மளை அப்படியே வழிகெடுக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், சில மனிதர்களுக்கு நம்ம சோதனையை கொடுப்போம், அந்த சோதனை வரும் பொழுது அவர் சிந்திக்க வேண்டும், நமக்கு எதுக்காக வேண்டி அல்லாஹ் சோதனையை தரான், ஒருவேளை நம்ம பாவம் செய்யறோமா, நம்ம அந்த பாவத்துல இருந்து விலகிறதுக்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு இந்த சோதனையை தரானா அப்படின்னு நம்ம சிந்திக்கணுமா. சோதனை வரும் பொழுது அதை சிந்திக்காம, அந்த சோதனை எதுக்கு வருது அப்படின்றத நினைச்சு பார்க்காம செய்யக்கூடிய பாவத்தை தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், அல்லாஹ் நமக்கு கடைசியா சோதனையே தரமாட்டான். குர்ஆன்ல சொல்றேன், எல்லா வசந்தத்தினுடைய வாசலையும் அல்லாஹ் நமக்கு திறந்து வச்சிருவான். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாவம் செய்யறோம், அட்டுழியம் செய்யறோம், தகாத வார்த்தைகளை பேசுறோம், ஆனா அல்லாஹ் நம்மளைய ஒண்ணுமே செய்யலையே, ஒண்ணும் செய்ய மாட்டான். திருந்துறதுக்கு சோதனை தரும் பொழுதே நம்ம திருந்தலையே, அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இனிமேல் என்னை பற்றி உண்டான அச்சம் உனக்கு வரவே கூடாது, நீ இந்த பாவத்திலேயே மூழ்கிரு, நீ திருந்துறதுக்காக வேண்டி திருந்தி வருந்தணும் என்பதற்காக வேண்டி உனக்கு எத்தனை சோதனைகளை கொடுத்த, அந்த சோதனைகள் போதெல்லாம் நீ திருந்தவே இல்லை, அந்த சோதனை எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீ வருந்தவே இல்லை, இனிமேல் உனக்கு சோதனை இல்லை, உனக்கு எல்லா விதமான வசந்தத்தையும் இந்த உலகத்திலேயே தந்துடுறேன். அப்போ ஒரு மனுஷன் கஷ்டம் வரும்போது தானே அல்லாஹ்வை நினைப்பான். வசதி வாய்ப்புகள்ல பெரும்பாலும் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியவர்கள் மிக குறைவுளோ, அதுலயும் பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்துட்டானா மேலும் மேலும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ மேலும் மேலும் பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அல்லாஹுடைய தண்டனை வரல, அல்லாஹுடைய வேதனை வரல, நம்ம ரொம்ப நல்லதான் இருக்கிறோம் அப்படின்னா மற்றவங்க அவங்கள பார்த்து பொறாமப்படலாம் தேவையில்லை. என்ன நம்ம கரெக்டா இருக்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், பொய் சொல்ல மாட்டேங்கிறோம், ஹராம ஹலால பயப்படுறோம், வட்டி வாங்காம தான் நம்ம குடும்பம் நடத்தணும் நம்ம நினைக்கிறோம், நமக்கு அல்லாஹ் மேலும் மேலும் சோதனையை தந்துக்கிட்டே இருக்கிறான். அவனை பாரு எல்லா விதமான பாவத்தையும் செய்யறான், ஆனா அல்லாஹ் அவனை நல்லதானே வச்சிருக்கிறான். நம்ம ஆச்சரியப்படலாம் தேவையில்லை. ஒருத்தன் எல்லா பாவத்தையும் செஞ்சு நல்லா இருக்கிறான் அப்படின்னா அல்லாஹ் அவனை வழிகேட்டில் விட்டுட்டான்னு அர்த்தம். நம்ம எல்லாமே சரியா இருந்து அல்லாஹ் நமக்கு சோதனையை தரான் அப்படின்னா அல்லாஹ் நம்மளைய விரும்புறான்னு அர்த்தம். அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் சோதனையை கொடுப்பான். இது மனசுல நம்ம பதிய வச்சுக்கணும். சில பேருக்குலாம் சோதனை வந்துருச்சுன்னா துவண்டு போய் ஒரு ஓரத்துல போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த சோதனை பலவிதமா இருக்கும். சில பேருக்கு உடல் ரீதியா இருக்கும், தீராத நோயை கொடுத்து கூட அல்லாஹ் சோதிப்பான். நம்ம சரியாதான் இருப்போம், தீராத நோய், கேன்சர் போன்ற நோய்கள் எல்லாம், அப்படியெல்லாம் நோய்வாய்ப்பட்டும் கூட அல்லாஹின் மீது நம்பிக்கை இழக்காம கடைசி வரைக்கும் என் ரப்பு என்னை கைவிட மாட்டான், என்னை இழிவுபடுத்த மாட்டான்னு சொல்லிட்டு இருந்த உண்மையான தௌஹீத்வாதிகளும் இந்த உலகத்துல நம்ம சமகாலத்துல இருக்கத்தான் செய்யறாங்க. கடுமையான நோய், அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்லை, அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. கடுமையான சோதனை, கடுமையான வேதனை, அப்பவும் கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என் ரப்பு என்னை நேசிக்கிறான், இந்த நோயின் மூலமா என் ரப்பு என்னுடைய பாவங்களை எல்லாம் உதிர்க்கிறான். எப்படி சொல்றாங்க பாருங்க, சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நாடியவர்களை தவிர
இது போன்ற சோதனைகள்ல இது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப அரிது. அல்லாஹ் நாடணும். இன்னைக்கு சின்ன சின்ன நோய் வந்துட்டாவே அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லாம போயிருது. பெரிய நோயை கொடுத்து அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த நோயின் போதும் கூட என் ரப்பு என்னை இழிவுபடுத்த மாட்டான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சரி, வந்த நோய் ஒரு வாரம் இருக்கும், 10 நாள் இருக்கும், ஒரு மாசத்துல சரியாயிரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, ஒரு வாரத்துல தான் சரியாயிருமே, அப்ப என் ரப்பு என்னை கைவிட மாட்டான். சரி, ஒரு மாசத்துல சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நம்பிக்கை இருக்கும். மருத்துவர் சொல்லிட்டாரு, இன்னொருத்தவர் உங்களுக்கு கிட்னி தந்தாதான் உங்களுக்கு கிட்னி, இல்லை அப்படின்னா இந்த டயாலிசிஸ் நீங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் வாழ்க்கை முழுவதும். யாரும் உங்களுக்கு கிட்னி தரல அப்படின்னா நீங்க கடைசி வரைக்கும் இந்த டயாலிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இதுக்காக வேண்டிய செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த வேதனையை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஒருத்தவருக்கு. அத அல்லாஹுடைய விதி அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு. ஏறத்தாழ 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் வரையிலும் அந்த சோதனையை அனுபவிக்கிறாரு. அதே சோதனையிலே மௌத்தும் ஆயிடுறாரு. ஆனா கடைசி வரைக்கும் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் ரப்பு என்னைய கைவிட மாட்டான், என் ரப்பு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நோயை தந்து சோதிக்கிறான் அப்படின்னா எனது பாவங்களை, அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, எப்படி மரங்கள் இலைகளை உதிர்க்கிறதோ அதே போல இந்த நோய் எனது பாவங்களை உதிர்க்கிறது. அவர் படக்கூடிய அந்த வேதனை இருக்குது பாருங்க. அவர் சில சமயங்கள் சொல்லுவாரு, இந்த டயாலிஸ் பண்ணும் போது எப்படிப்பட்ட வேதனைகள் எனக்கு உண்டாகும், அதுக்காக வேண்டி நான் பொருளாதார செலவு ஒரு பக்கம், அதுக்காக வேண்டி 3 நாளைக்கு ஒருக்க 6 மணி நேரம் அதுக்காக வேண்டி ஒதுக்கணும். 6 மணி நேரம் அப்படின்னா அந்த டயாலிஸ் பண்றதுக்கு மட்டும் 6 மணி நேரம் போகணும் வரணும். அவரால் எந்த பணியிலையும் எந்த வேலையிலையும் உருப்படியா இருக்க முடியாது. 3 நாளைக்கு ஒருக்க யார் லீவு கொடுத்து அனுப்புவாங்க? இடையில காய்ச்சல் வந்துடும். அந்த மாதிரி நீர் பை இருக்கு பாருங்க, உள்ளக்க நீர் பை, சிறுநீரக பை சில சமயங்கள்ல வீங்கிரும். வீங்கினா கடுமையா வேதனை வந்துடும், மூச்சு திணறல் வந்துடும், மயக்கம் அடைஞ்சிருவாங்க. இப்படிப்பட்டவங்களை யாரும் வேலைக்கு வச்சிருப்பாங்க? அப்ப நிரந்தரமான வேலை கிடையாது, நிரந்தரமான வருமானம் கிடையாது. இதெல்லாம் தாண்டி குடும்பத்தில் உள்ளவங்க யாராச்சும் ஒருத்தவங்க அந்த 3 நாளைக்கு ஒருக்க அவங்க கூட போகணும். எவ்வளவு பெரிய வேதனையை பார்த்தீங்களா? இந்த சூழ்நிலைகளையும் கூட என் ரப்பு என்னை கைவிட மாட்டா, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த நோயை தந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒருத்தவர் சொல்றாருன்னா அந்த மனிதருடைய ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இப்படியும் மனிதர்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அல்லாஹ் அது போன்ற ஒரு உறுதியான ஈமான் நமக்கு தரணும். அப்போ திருந்தணும் வருந்தணும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நமக்குள்ள அந்த மாற்றமே வரல அப்படின்னா அல்லாஹ் அந்த மாற்றத்தை என்ன செய்ய மாட்டான், தரமாட்டான். அப்போ திருந்துறதுக்கும் வருந்துறதுக்கும் ஒரு சிறந்த ஒரு மாதம் எது? இந்த ரமலானுடைய மாதம். அதுலயும் குறிப்பாக இந்த ரமலான்லயும் நமக்கு ஒரு சரியான ஒரு மாற்றம் வரல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த குர்ஆனோடு நம்ம சரியா தொடர்பு வைக்கலன்னு அர்த்தம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்துல நபித்தோழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை விட ரொம்ப மோசமான வட்டி, விபச்சாரம், மது, இதுல எல்லாம் போயிருந்தாங்க. கொலைலாம் சர்வ சாதாரணமா செய்வாங்க. பரம்பரையாக கோபத்தை வக்ரத்தை மனசுல பதிய வச்சுக்கிட்டு 3 தலைமுறைக்கு முன்னாடி யாராச்சும் ஒருத்தவங்க தன்னுடைய சந்ததியில யாரையாச்சும் கொலை பண்ணியிருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சு போய் கொலை பண்ணுவாங்க. கொலையெல்லாம் ரொம்ப சர்வ சாதாரணமா நடந்துச்சு. மது இருக்குது பாருங்க. அன்றைய காலகட்டத்துல மது குடிக்காதவர்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அரிது. விரல் வெட்டி எண்ணியறலாம். இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே மது அருந்தாத மனிதர் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர், அலி, இந்த மாதிரி ஒரு சில மனிதர்கள் தான். மற்றபடி எல்லாரும் வந்து என்ன செய்வாங்க? சொல்லப்போனா 2வது ஹலீஃபா யாரு? உமர் அலி அல்லா, 2வது ஹலீஃபா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு மக்கள்லயே ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்றாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க. இல்லை, நான் பெண்கள்ல கேட்கல, பொதுவா ஆண்கள் எல்லாத்துலையும் கேட்குறேன். ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மனிதர்கள்லையே அப்படின்றாங்க. 2வதா யாரு அப்படின்றாங்க? உமர் அலி அல்லான்றாங்க. ரசூல்லாவுடைய உள்ளத்துல நீங்காத இடம் பிடித்தவர் யாரு? உமர் அலி அல்லா. பல சந்தர்ப்பங்கள்ல உமர் அலி அல்லாஹை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப பாராட்டி சொல்லியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உமர் அலி அல்லாஹுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனை எப்படி இப்படி நல்ல மனிதரா மாறினாரு?
முன்னாடி பாத்தீங்கன்னா, இஸ்லாத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாவை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, வாளை தூக்கிட்டு வந்தவங்க. எல்லா விதமான பாவத்தையும் அட்டுழியத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடியவரா யார் இருந்தாங்க? உமர் அலி அல்லா இருந்தாங்க. எப்படி மாற்றம் வந்துச்சு? ஒரு தடவை அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரச்சாரம் ரொம்ப தீவிரம் அடைஞ்சிட்டு இருந்துச்சு. நிறைய மக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு அப்படியே ஈர்க்கப்படுறாங்க. வாதத்தை கொண்டு ரசூல்லாவை யாராலையும் அடிக்க முடியல. ரசூல்லா சொன்னாங்க, ஒரே இறைவனை வணங்குங்க. நேத்து கல்லா இருந்துச்சு, இன்னைக்கு சிலையாக வடிச்சு நீங்க வணங்குறீங்களே, அந்த சிலை எப்படி உங்களுக்கு நன்மை செய்யும்? நீங்க சொல்றதை எப்படி கேட்கும்? உங்களுக்கு எப்படி நன்மையை தரும், தீமையை தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் சிந்திக்கிறாங்க, ஆமா இந்த முகம்மது சொல்றது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு ஈர்க்கப்பட்டு மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தின் பக்கம் வராங்க. வந்தா இது மக்கத்து குறைஷிகளுக்கு தாங்க முடியல. என்னடா நாளுக்கு நாள் நம்ம முகம்மதை அழிக்கணும்னு நினைக்கிறோம், முகம்மது சொல்லக்கூடிய கொள்கையை நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த முகம்மது சொல்லக்கூடிய அந்த கருத்து நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே போகுது. மக்கள் அவங்க பின்னாடி கூட்டம் கூட்டமா போய்கிட்டே இருக்கிறாங்க. இது சரிபட்டு வராது. முகம்மதை வந்து என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிட வேண்டிதான். அவர் இருந்தா தானே இந்த கொள்கை இருக்கும். அதனால அவரை கொன்னுருவோம். ரசூலுல்லாவுடைய தலைக்கு பரிசுகள் பேரம் பேசப்படுது. யார் முகம்மதுடைய தலையை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு இந்த பரிசு அந்த பரிசு அப்படின்னு உமர் அலி எல்லாம் எஞ்சிக்கிறாங்க. விடுங்க, முகம்மதை நான் காலி பண்ணிட்டு வரேன், முகம்மதுடைய தலைய நான் வெட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு ரொம்ப வேகத்தோட வந்து என்ன செய்யறாரு, வராரு. யாரை தேடிட்டு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிட்டு. வர வழியில ஒரு நபித்தோழர் பாக்குறாங்க. ரொம்ப ஆவேசமா போறாரு இவரு. எங்க போறாரு? எங்க போறீங்க? இந்த மாதிரி முகம்மதுடைய தலையை வெட்டுறதுக்கு போறாரு. அவரு பாக்குறாரு, ஐயோ உடனே பெயரக்கூடாது, இவரு ரசூலுல்லாஹ் நம்ம தகவல் சொல்லணும். அப்ப நம்ம என்ன செய்யறது? யோசனை பண்ணி சொல்றாரு, முதல்ல நீங்க முகம்மதுடைய தலையை வெட்டுறதெல்லாம் அப்புறம், முதல்ல உங்க தங்கச்சியும் உங்க தங்கச்சி மாப்பிள்ளையும் என்ன செஞ்சுட்டாரு, இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரு. முதல்ல அங்க என்னன்னு போய் பாருங்க, அதுக்கப்புறம் முகம்மதை தேடி போய் முகம்மதுடைய தலையை வெட்டலாம். உமர் அலி அல்லாவுக்கு பயங்கரமான கோபம் ஆச்சு. என்ன, என்னுடைய மனைவி என்னுடைய தங்கச்சி ஃபாத்திமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ஜெயித் அவருடைய கணவர் ஜெயித் அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்களா? ரொம்ப கோபத்தோட எங்க போறாங்க, தங்கச்சி வீட்டுக்கு போறாங்க. தங்கச்சி வீட்டுக்கு போனா தங்கச்சி வீட்டுக்குள்ள அவங்களும் ஃபாத்திமானா ரசூலுல்லாஹ்வுடைய மகள் இல்ல, உமர் அலி அல்லாவுடைய தங்கச்சி பேரு ஃபாத்திமா. ஃபாத்திமா அவங்களுடைய ரெண்டுக்கும் ஹப்பாப் என்கிற ஒரு நபிகள் வந்து உதவி கொடுத்துருக்காங்க. உலகம் மூணு இருக்காங்க. உமர் அலி அல்லாஹ் ரொம்ப வேகத்தோட வந்து கதவை அடிக்கிறாங்க. கதவு அடிக்கிற சவுண்டு பார்த்த உடனே குர்ஆன் ஓதி கொடுத்துட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு முடிச்சுக்கிறாங்க. அவர் கையில் மாட்டினா அவ்வளவுதான். அதனால நம்ம போய் உள்ள போய் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சொல்லிட்டு உள்ளக்க வந்தாரு. யாரு? உமர் அலி வந்தாங்க. வந்து பேச்சுவார்த்தை நடக்குது. கோபம் தங்கச்சி கூட அடிச்சாரு, பிள்ளையும் கூட அடிச்சாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிதானத்துக்கு வராரு. தங்கச்சியுடைய தலையில இருந்து கொஞ்சம் ரத்தம் வருது. ரத்தத்தை பார்த்தோன்னா ஐயோ நம்ம இந்த மாதிரி கோபமா நடந்திருக்க கூடாது, நம்ம முரட்டுத்தனமா நடந்திருக்க கூடாது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே தங்கச்சியுடைய நெத்தில இருந்துலாம் வருது. கொஞ்சம் நிதானம் அடைகிறாரு. நிதானம் அடைஞ்ச உடனே கேட்கிறாரு, நான் வாசல்ல நின்று நான் கேட்டேன், ஏதோ நீங்க ஒரு வாசகத்தை ஓதிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஒதுக்கிட்டு இருந்தீங்க? அப்ப சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வேற அது என்ன வாசகம் சொல்லுங்க, அதை கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க அப்படின்றாங்க. அது வாசகங்கள் சொல்லப்படுது. சுத்தாகால இன்னனி அனா லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது. இந்த வாசகம் தான் சொல்றேன். இந்த வாசகத்தை கேட்ட உடனே இந்த வாசகத்தினுடைய பொருள் என்ன? இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நானே அல்லாஹ். லா இலாஹ இல்லா அன ஃபஅபுது, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள். இதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். இந்த வசனத்தை கேட்ட உடனே உமர் அலி அல்லாவுடைய உள்ளம் அப்படியே மாற்றம் அடையுது. கேட்கிறாங்க, முகமது இந்த வாசகத்தை கேட்டோன்னா ஒளிஞ்சிட்டு இருந்தார்ல ஹப்பாப், வெளியில வந்துட்டாரு. இனிமேல் பிரச்சனை இல்லை, வாங்க ரசூலுல்லாஹ் எங்க இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அருக்கம் இல்லா வீட்டுல தான் இருப்பாங்க, வாங்க அங்க கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. உமர் அலி வரத்தை பார்த்த உடனே அங்க சஹாபிகள்
சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் ஐயோ உமர் வராற, என்ன தெரியல, ஏதாச்சும் தெரியலையே, பெரிய பிரச்சனையா போகுது அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு உள்ள வரத்துக்கு அனுமதி கேட்கறாங்க. அனுமதி கொடுக்கப்படுது. உள்ள வந்து ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஷஹாதா கலிமாவை சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு மூர்க்கத்தனமான ஒரு மனிதர், எப்படிப்பட்ட பாவத்தில எல்லாம் மூழ்கி இருந்த ஒரு மனிதர். அந்த குர்ஆனுடைய வசனத்தை கேட்கிறாங்க, சிந்திக்கிறாங்க, ஒரு மனமாற்றம் அடையும். உமர் ரலியல்லாஹு அளவுக்குலாம் நம்ம பாவம் செய்யலாம், அந்த அளவுக்குலாம் நம்ம இல்லை. ஆனா நமக்கு ஏன் இன்னும் ஹிதாயத்து கிடையாம இருக்குது? இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய பாவத்தை தொடர்ச்சியா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமே. அல்லாஹுடைய ரசூல்னா நம்முடைய உள்ளத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு தாக்கம் வரலையே, பெரிய அளவுக்கு உண்டான ஒரு இடத்த அல்லாஹுடைய ரசூலுக்கு நம்முடைய உள்ளத்துல கொடுக்கலையே. பாவமா சுன்னத்தா அப்படின்னா நம்ம எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம்? பாவத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். சுன்னத்துலாம் அது அப்புறம். இபாதத்தா அல்லது பாவமா அப்படின்னா நம்ம பாவமான காரியத்துக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்குறோம். ஏன் நம்முடைய உள்ளத்துல இன்னும் அந்த மாற்றங்கள் வரல? அந்த மாற்றங்கள் வரல அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனோட நம்ம இன்னும் நம்ம சரியா தொடர்பு வைக்க. ரமலானுடைய காலகட்டம், இந்த ரமலானுக்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. இத்தனை சிறப்புகளும் இந்த ரமலானுக்கு கொடுக்கப்படுறதுக்கு உண்டான காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, அதனாலதான் இந்த மாசத்துக்கு எவ்வளவு சிறப்புகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அத்தனை சிறப்புகளும் கொடுக்கப்படுறதுக்கான காரணம் என்ன? குர்ஆன். இந்த குர்ஆனோடு நம்ம இருக்குது. நோன்பு 17 கழிஞ்சிருச்சு, 18 வந்துருச்சு. எத்தனை பேர் குர்ஆனை இது வரைக்கும் ஒரே ஒரு தடவையாச்சும் குர்ஆன் முழுவதையும் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன், குர்ஆனை ஓதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் ரமலான் வந்ததுல இருந்து தினமும் குர்ஆன்ல ஒரு பகுதியை எடுத்து நான் படிச்சு பார்த்து அதுக்கு தர்ஜுமா பார்த்து என்னுடைய வாழ்க்கையை நான் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்மள எத்தனை பேர் இருக்கும்? எல்லா நாட்களை போலவே இந்த ரமலானுடைய நாட்களில் நம்ம கழிச்சுட்டு இருக்கிறோம். கொஞ்சம் வித்தியாசம் என்ன? காலையில 9 மணிக்கு நம்ம டிஃபன் சாப்பிட்றத 5:30 மணிக்கு 5 மணிக்கு சாப்பிடுறோம், 4:30 மணிக்கு சாப்பிடுறோம். இந்த ஒரு மாற்றம். மதியம் சாப்பிட்றது இல்லை, அது ஒரு 6:30 மணியாக சாப்பிடுறோம். இந்த சாப்பாட்டு நேரத்தை தவிர்த்து நம்ம கிட்ட வேற என்ன மாற்றம் வந்திருக்குது? நான் எப்பவும் நான் சுண்ணத்து தொழுகாம இருப்பேன், இப்ப நான் சுண்ணத்துலலாம் நான் ரொம்ப கவனம் செலுத்திட்டு இருக்கிறேன், சுண்ணத்து தொழுகையை ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறேன் அப்படின்னு நம்மள மாற்றத்தை கொண்டு வந்தவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இந்த நேரங்களில் ஃபர்லான தொழுகையை கூட நான் விட்டுருவேன், இப்போ ஃபர்லான தொழுகையை விடுறதில்லை. மற்ற நேரங்கள்ல ஃபர்லான தொழுகை நான் எப்ப வேணாலும் தொழுகுவேன், அந்த குறிப்பிட்ட நேரத்துல தான் தொழுகணும் இல்லை, நேரம் கடந்து கூட நான் தொழுவேன். இந்த காலகட்டத்துல அந்த பாவத்தை எல்லாம் விட்டு ஒழிச்சுட்டேன். கரெக்டா தொழுகைக்கு சரியா நான் போயிட்டேன். வீட்டு சண்டை சச்சரவு செய்யறது இல்லை, மனைவி மக்களோட தேவையில்லாத வாதங்கள்ல ஈடுபடுறது கிடையாது, கோபப்படுறது கிடையாது, சொந்த பந்தங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடியவனா இருக்கிறேன். மற்ற நேரம்ல என் பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபா நான் யாருக்காச்சும் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா, ஐயோ இந்த 10 ரூபா இருந்தா நம்ம வீட்டுக்கு வேற ஏதாச்சும் பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கலாமே, அதை செய்யலாமே, இதை செய்யலாமேன்னு நினைச்சு நான் தான தர்மம் செய்யவே மாட்டேன். இந்த ரமலானுடைய காலகட்டத்துல அல்லாஹுடைய பாதையில நான் விசாலமா நான் தான தர்மம் செய்யறேன். கொடுக்கப்படும் என்கிற அந்த நபிமொழியை நான் உறுதியா நம்புறேன். இப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்துவதற்கு எத்தனை மிக மிக குறைவுதான், மிக மிக குறைவுதான். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, ருப்ப சாயிமின் லைசலஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூ. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு இருக்கிறாங்க, ஆனா அவங்கள்ட்ட எந்த மாற்றத்தையும் பார்க்க முடியல. அவங்க கசிச்சிருந்தாங்க, தாகிச்சிருந்தாங்க, இதை தவிர்த்து அவங்கள்ட்ட ஒன்னையும் நம்மளால எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நோன்பாளிகளும் இருக்கிறாங்க. பசிச்சிருக்கிறோம், தாகிச்சிருக்கிறோம். இதை தவிர்த்து ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு ரொம்ப குறைவாகத்தான் வந்திருக்கு. பல தடவைகள் நம்ம சொன்னதை போல நம்ம திருந்தணும் வருந்தணும் அப்படின்னா, நமது வாழ்க்கையை வேற மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னா இந்த மாசத்தை பயன்படுத்திக்க வேண்டியதான். இந்த மாசத்தை விட்டுட்டு இனிமேல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாசத்துல நம்ம திருந்தணும்னு நம்ம நினைச்சேன்னு வைங்களேன், அது ரொம்ப ரொம்ப கடினம். இந்த மாசத்துல ஒருத்தன் திருந்தலை அப்படின்னா மற்ற மாசத்துல திருந்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாசத்துல ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் விடலை அப்படின்னா மற்ற மாதங்களில் அந்த பாவத்தை விடுவது மிக மிக கடினம். ஒரு மனிதர் நல்ல ஒரு மாற்றத்தை இந்த மாசத்துல தனக்குள்ள கொண்டு வரல அப்படின்னா வேற எந்த மாசத்திலையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது.
அதனால இந்த ரமதான் மாதம் என்பது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த பாக்கியத்தை இந்த வருட ரமதான் நம்மளை அடைய செய்து ஏறத்தாழ 17-18 நோன்புகள் வந்தாச்சு. நமக்குள்ள என்ன மாற்றம் வந்திருக்குது? நல்ல மாற்றம் வரணும், குர்ஆனோட தொடர்பு வைக்கணும். சரி, இது நாள் வரைக்கும் எப்படியோ போயிடுச்சு, மிஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் போயிடுது. இந்த நாட்கள்லயாவது குர்ஆனோட தொடர்பு வைங்க. குர்ஆனோட தொடர்பு வைப்பது 2 விதமா இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, குர்ஆனை பொருளே தெரியாம ஓதிக்கிட்டு போறது, இதுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். ஆனா இதை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய அந்த நல்ல மாற்றங்கள் வராது. குர்ஆனையும் நம்ம ஓதணும், அதே சமயத்துல நம்முடைய தாய்மொழி, அது தமிழா இருக்குதா, உருதா இருக்குதா, எந்த மொழியில நம்மளுடைய தாய்மொழி இருக்குதோ அந்த மொழியில தர்ஜுமாவை படிக்கணும். சில வசனங்கள் இருக்குதுங்க, சில அத்தியாயங்கள் இருக்குது, அந்த அத்தியாயங்கள்லாம் படிச்சா சுபஹானல்லாஹ் உள்ளம் அப்படியே நொறுங்கி போயிடும். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்பினுடைய எரிபொருட்கள் என்ன தெரியுமா? கற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான். நம்ம இந்த உலகத்துல சில சமயங்கள்ல மலைகள் வெடித்து எரிகுழும்புகள் அப்படியே ஓடி வரும், பார்த்துருக்கீங்களா? அதுல ஏதாச்சும் ஒரு கல்லு போய் விழுந்துருச்சுன்னா அந்த கல்லு கூட கங்கா மாறிடுது, அப்படியே தக தக தகன்னு. அதுல ஒரே ஒரு சொட்டு நம்முடைய உடம்புல பட்டாலும் இப்ப இருந்த அந்த சொட்டு இந்த வழியா வரும். நம்ம டீ போடுறதுக்கு, பிரியாணி பண்றதுக்கு நம்ம ஒரு நெருப்பு வைக்கிறோமே, அந்த நெருப்பு மாதிரி அந்த தீ குழம்பு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப பயங்கரமானது. அந்த தீ குழம்புல மலைகள் வெடிச்சு தீ வருது, அதுல ஏதாச்சும் பெரிய பெரிய பாறாங்கற்கள் கொண்டு போய் விழுந்தாலும் உடனே அதுவும் கங்குகளாக மாறிடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாளை மறுமையில நரகவாதிகளுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சில நெருப்புகளை தயாரிச்சு வச்சிருக்கிறானே, அந்த நெருப்பை, அந்த வேதனையை இந்த உலகத்தினுடைய நெருப்போடு ஒப்பிடவே முடியாது. இதை விட பன்மடங்கு மேலானது. அல்லாஹு அது போன்ற அந்த வீடியோக்களையும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் படிக்கும் பொழுது இந்த உடம்புல அந்த மாதிரி வேதனையை எப்படி தாங்கும்? வேண்டாம். நமக்கு இந்த அற்ப சொற்பமான இந்த பாவமான காரியத்தை செஞ்சு அவ்வளவு பெரிய கஷ்டத்தை நம்ம எதுக்கு அனுபவிக்கணும்? வேண்டாம் அப்படின்னு நமக்கு வரும். அப்போ குர்ஆனுடைய வசனங்களை படிக்கணும், அப்படியே சிந்திக்கணும். உலகத்துல அல்லாஹ் சிந்திச்சு பார்த்து மாற்றத்தை அடைவதற்கு நிறைய விளக்கங்கள் இந்த உலகத்துல நமக்கு தந்திருக்கிறான். குர்ஆனை படிக்கணும், சிந்திக்கணும், நமக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும். ஆக மொத்தத்தில் இந்த ரமலான் என்பது நமது உள்ளத்திலும் நமது இல்லத்திலும் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி குர்ஆனோடு அதிகம் தொடர்பு வைத்து நல்லவர்களாக மாறி வரும் காலங்களில் நல்ல மனிதர்கள் என்கிற ஒரு பட்டியலில் நமது பெயர்களும் சேர்க்கப்படணும். அதற்கு இந்த ரமதான் மாதத்தை நாம் நல்ல முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது சொல்லிலும் செயலிலும் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தியவர்களாக, இந்த ரமதான் மாதத்தை கழிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ் கூலு கௌலன் சதீதா. அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, ரமலானினுடைய இறுதி பத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் நாம் அடைய இருக்கிறோம். ரமலானுடைய இறுதி பத்து என்பது ரொம்ப ரொம்ப மகத்துவம் மிக்கது. அந்த இறுதி பத்தில்தான் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவும் இருக்குது. அந்த இரவை நாம் அடைவதற்கு நிறைய முயற்சி செய்யும். ரமலானுடைய இறுதி பத்துல நாம் செய்ய வேண்டிய இபாதத்துகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத்து ஏத்திகாஃப் இருப்பது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம், புகாரி இமாம் பதிவு செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனது வாழ்நாள்ல ரமலான்ல இறுதி பத்தில் ஏத்திகாஃப் இருப்பதை விட்டதே கிடையாது. எல்லா ரமலானிலும் இறுதி பத்துல கண்டிப்பா நிறுத்துவாங்க, ஏத்திகாஃப் இருப்பாங்க. இது ஒரு சுன்னத்து. ரமலானுடைய இறுதி பத்துல ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத்து. வருஷத்துல 365 நாள்
355 நாள் உலகத்துக்காக வேண்டி, துனியாவுக்காக வேண்டி, குடும்பத்துக்காக வேண்டி நம்ம கொடுக்கிறோம். ஒரு 10 நாள் நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுல ஏராளமான நன்மைகள். அதுல யார் ஏத்திகாஃப் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பெரும்பாலும் லைலத்துல் கத்ரை அவர்கள் அடைந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அவங்களுக்கு கிடைச்சிடும். அதனால ஏத்திகாஃப் இருப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் ஆர்வம் காட்ட வேண்டும். ஈத்திகாஃப் இருக்கிறது அப்படின்னா எங்க இருக்கணும்? இன்னைக்கு மக்கள்கிட்ட சில அறியாம இருக்குது. எங்க வேணாலும் வந்து என்ன செய்யலாம், ஈத்திகாஃப்லாம். சில பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஈத்திகாஃப் என்பது ஆண்கள் மட்டும் பள்ளியில போய் இருக்கிறாங்க. நம்ம பெரும்பாலான பள்ளிவாசல்ல பெண்கள் ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்காது. அதனால பெண்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா, தன்னுடைய வீட்டிலேயே ஒரு வெள்ளை துணியை வச்சு அல்லது வேற ஏதாச்சும் ஒரு கூடாரம் மாதிரி ஒரு ரூமை தனியா ஒதுக்கி வச்சு அந்த ரூம்ல போயிட்டு ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. இதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதான்னா கிடையாது. ஏத்திகாஃப் என்பது எங்கதான் இருக்கணும்? பள்ளிவாசல்கள்ல தான் இருக்கணும். நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள்ல, மஸ்ஜிதுகள்ல பெண்களும் ஏத்திகாஃப் இருப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சுன்னா தாராளமா அங்க போய் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இருந்துக்கலாம். இல்ல அப்படின்ற ஒரு பட்சத்துல அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். நமது எண்ணத்திற்கேற்ப அல்லாஹ் கூலி. அதனால ஏத்திகாஃப் மஸ்ஜிதுகள்ல தான் இருக்கணும், வீடுகள்ல இருக்கக்கூடாது. சில பேர் ரொம்ப பயபக்தி முத்தி போய் இந்த அவுளியாக்கள் தர்கால போய் கூடுதலா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போய் இருந்துறாங்க, தர்கால போய் இருக்கிறாங்க. தர்காக்கும் பள்ளிவாசலுக்கும் வித்தியாசம் இருக்கு. பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய ஒரு இடம். தர்காங்கிறது அது அப்படி அல்ல. அதனால தர்கால போய் கூடுதலா நன்மை கிடைக்கும் அப்படின்லாம் போய் இருக்கிறாங்க. தர்காக்கு போறதே ஒரு தவறு. அதுல ஏத்திகாஃப் போய் இருக்கிறது அது மிகப்பெரிய ஒரு தவறு, நபி வழிக்கு மாற்றமானது. இதை நம்ம தவிர்த்துக்கணும். பள்ளிவாசல் மஸ்ஜிதுகள்ல தான் ஏத்திகாஃப் இருக்கணும். ஓகே, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஏத்திகாஃப் வந்து எத்தனை நாள் இருப்பது? ஹதீஸுகள்ல ஒரு நாள் இருப்பதற்கும் அனுமதி இருக்குது, 2 நாள், எத்தனை நாள் வேணாலும் இருந்துக்கலாம். அந்த ரமலானை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் இருந்திருக்கிறாங்க. எத்தனை நாள்? 10 நாள். ஒரு நாள் 2 நாள் இருக்கிறதுக்கும் அனுமதி இருக்குது. ஆனா ரசூல்லா அந்த ரமலான்ல ஏத்திகாஃப் இருந்தது வந்து ஒரு நாள் 2 நாள் இல்லை, 10 நாள் இருந்ததுனால 10 நாளும் இந்த ரமலான்ல ஏத்திகாஃப் இருப்பதுதான் சிறந்தது. அதுதான் நபி வழியும் கூட. அதனால ஒரு நாள் இருக்கிற 2 நாள் இருக்கிற அப்படின்றத தவிர்த்துக்கிட்டு 10 நாளும் இருப்பதுதான் சரியானது, சிறப்பானதாக இருக்கும். மற்ற மாதங்கள்ல ஏத்திகாஃப் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். ஷவால் மாதத்துலையும் கூட ரசூல்லா ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. மற்ற மாதங்கள்ல ஒரு நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், எத்தனை நாள் வேணாலும். இந்த ரமதானுடைய இறுதி 10 நம்ம ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது ரசூல்லா வந்து 10 நாளும் இருந்ததுனால 10 நாளும் இருப்பது மிக மிக சிறப்பானது. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, எப்ப ஏத்திகாஃப் ஆரம்பிப்பது, எப்ப நம்ம முடிக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ர் தொழுத கையோட வந்து என்ன செஞ்சிருவாங்க, ஈத்திகாஃப்னு சொல்லிட்டு அவங்க கூடாரம் இருக்கும் மஸ்ஜித்ல, கூடாரத்துக்குள்ள வந்துருவாங்க. எத்தனாவது நோன்புல இருந்து வர்றது? ஹதீஸ்கள்ல சுபஹ் தொழுதுட்டு வருவாங்க, இறுதி 10ல அப்படி வருது. இதை வந்து நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, 21வது நோன்பு இருக்கு பாருங்க, 21வது நோன்பு நம்ம பிடிப்போம்ல, அந்த 21வது நோன்பு சஹர் வச்சுட்டு அப்படியே வந்து என்ன செய்வாங்க, ஃபஜ்ர் தொழுதுட்டு வருவாங்க. 21க்கு நம்ம வந்தோம் அப்படின்னா லைலத்துல் கத்ர் செஞ்சிருக்கோம், மிஸ் ஆயிரும். 21 வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த இரவு தான் வந்து ஒற்றைப்படை இரவு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லாஸ்ட் இரவுல ஏத்திகாஃப் இருக்கிறதுக்குண்டான காரணமே என்ன அப்படின்னா, அந்த லைலத்துல் கத்ரை நம்ம அடையணும் அப்படின்றதுக்காக. இதுதான் பிரதான ஒரு நோக்கமாகவும் இருக்குது. அதனால ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க 21க்கு வராம 20வது நோம்பு பாருங்க, அன்னைக்கே ஃபஜ்ர் தொழுதுட்டு நம்ம வந்து ஏத்திகாஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு இரவு லைலத்து ஒற்றைப்படை இரவு. இந்த ஒற்றைப்படை இரவு நமக்கு வந்து என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். அப்போ ஆக ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க 20வது நோன்பு வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஃபஜ்ர்ல இருந்து வந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓகேங்களா, இது ஒரு விஷயம். அடுத்து எப்ப முடிக்கிறது? முடிக்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரிதான். பிறை 29ஆ இருந்துச்சு அப்படின்னா பிறை பார்த்த அந்த மகரிப்புக்கு பிறகு வந்து என்ன செஞ்சிட வேண்டியதான், பிறை பார்த்த உடனே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். 30வது நம்ம பூர்த்தி பண்ணா 30 நோன்பு அப்படின்னா 30வது அன்னைக்கு மகரிப் தொழுவதற்கு பின்னாடி அந்த பிறையை பார்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா சில மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏத்திகாஃப் எப்ப முழுமையடையும்னா மறுநாள் பெருநாள் தொழுதுட்டு பெருநாள் தொழுததுக்கு பின்னாடி வீட்டுக்கு போனாதான்
அது முழுமை அடையும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தெளிவாவே தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக எப்படி செய்து காமிக்கிறாங்க, ஷவ்வாலுடைய பிறை தெரிஞ்சிருச்சு அப்படின்னாவே வீட்டுக்கு போயிடுவாங்க. அதனால மறுநாள் பெருநாள் வரைக்கும் பள்ளியில இருந்து தொழுதுட்டு தான் போகணும் அப்படின்றது வேண்டாம். நபி வழியின் அடிப்படையில பிறை பார்த்ததுக்கு பின்னாடியே நம்முடைய ஏத்திகாஃபை முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் துவாவை செஞ்சுட்டு நம்ம போயிட வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹ். இது ஏத்திகாஃபினுடைய ஒரு முக்கியமான நம்ம தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம். அடுத்து, மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் ஈத்திகாஃப் இருக்க முடியாது, நோன்பு வைக்க முடியாது. ஈத்திகாஃப் பள்ளிவாசல்ல தான் நம்ம இருக்கணும். அதனால மாதவிடாய் ஏற்பட்ட பெண்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர முடியாது. அதனால அது முடிஞ்சதுக்கு பின்னாடி அது இல்ல அந்த சந்தர்ப்பங்கள்ல அவங்க ஈத்திகாஃப் இருக்க தேவையில்லை. விடுபட்டு போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படவும் தேவையில்லை. எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், கூலியே கொடுத்துருவான். ஈத்திகாஃபை குறித்து உண்டான வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டு தெளிவு பெற்று இந்த வர ரமதானுடைய இறுதி பத்துல நம்முடைய இபாதத்துகளை ரொம்ப முக்கியமான ஒரு இபாதத்தாக இந்த ஈத்திகாஃபும் இருக்கணும். ஈத்திகாஃப்ல நிறைய நன்மைகள் உண்டு. அந்த நன்மையை நம்ம இழந்துடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈத்திகாஃப் இருந்து அதன் மூலமாக ஏராளமான நன்மைகளை பெற்று நல்ல மாற்றத்தோடு இந்த ரமதானை அனுப்பக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக.